ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக அரிசியில் பணியாரம் செய்யாமல் இது போல் சோளத்தில் பணியாரம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கார்டு ஆர்கானிக்ஸ் உடைய வெள்ளை சோளம். இவங்க கிட்ட சிகப்பு சோளம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. கார்டு ஆர்கானிக்ஸ் உடைய பேஜை டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ரெசிபி டீட்டெயில்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சோள பணியாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோளத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணோம். நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சோளத்தில் பணியாரம் மட்டும் கிடையாது, நார்மலாக கஞ்சி போலியும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சோள தோசை செஞ்சு சாப்பிடலாம். இது போல் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் இந்த சோளத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இட்லி, தோசை இது போல் செஞ்சு சாப்பிடாம ஒரு நாள் இது போல் சோள பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கார்டு ஆர்கானிக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேஜை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சோள பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.